ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு, ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கடகராசி நேயர்கள் பத்தி பார்க்கலாம். சோ அவங்களுக்கு 2025 ஓரளவு நல்லா இருந்த மாதிரியும் நல்லா இல்லாத மாதிரியும் ரெண்டுமே கலந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2025 கடகராசிக்காக படாத பாடுபட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு சோதனை எதிரி கூட வரக்கூடாதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஏன்னா கடகராசிக்காரங்க அஷ்டமச்சனி நடந்தது. நவம்பர் 29 அஷ்டமச்சனி விலகிடுச்சு. இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஜனவரி 25க்கு மேலே தான் அந்த அஷ்டமச்சனி விலகுது. அதனால் இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு அந்த தொல்லைங்கிறது இல்லை. 2026 கடகராசிக்காரங்களுக்கு பெரிய யோகங்களை கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முடக்கமான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒவ்வொன்றும் நல்ல வழிக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. கல்வியில் தடையாக இருந்தவங்களுக்கு விலகி ஒரு நல்ல கல்வி கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். அதனால் இதை பயன்படுத்தி கல்விங்கிறது உங்களுக்கு அமைச்சுக்கங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன பிணி நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் மாறி சேட்டைகள் குறைந்து கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய நேரங்கிறது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளோட அந்த உடல்நிலையில் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, நிறைய மருத்துவ செலவெல்லாம் வச்சது. ஆனால் 2026 குழந்தைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கடகராசி குழந்தைகள் நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கண்டிப்பாக இந்த ஆண்டு அமைச்சு கொடுக்க போகுது. ஓகே சார். கடகராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு 2025ன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ 2026 எப்படி சார் இருக்கும் திருமண வாழ்க்கை? திருமணம் ஆகாமலே நிறைய பேர் அஷ்டமச்சனெலாம் அவதிப்பட்டு இருந்தாங்க. நல்ல வரன் நமக்கு ஒன்று கிடைக்கலையே, நம்ம கூட இருந்தவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்க நிறையா இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நிலை மாறி இப்போ கடகராசிக்கு ஒரு பெரிய யோகங்கிறது உண்டு. நல்ல வரன் லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் அந்த வரக்கூடிய வரன் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம கணவனாக இருந்தால் மனைவியை தாங்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைப்பார். அதே மாதிரி நல்ல ஒரு மனைவி அமையக்கூடிய நேரங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு மனஸ்தாபங்கள்லாம் தீரக்கூடிய நேரம். ஏதாவது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா புத்திர பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அதிக யோகம் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் திருமணம் தாமதம் மன வேதனையை கொடுத்தது. அப்போ தாமதம் நீங்கி திருமணம் அதுக்கப்புறம் மறுமணம் நடக்கக்கூடிய நேரம்லாம் இப்போ உண்டு. நம்ம வாழவே முடியாமல் தாங்க, வேறு வழியே இல்லாதனால தான் நான் டைவர்ஸ் ஆனேன்னு சொன்னவங்க நிறையா இருக்காங்க. அது அஷ்டமிச்சனால அந்த ஒரு தொல்லை தான். அந்த தொல்லையெல்லாம் மாறி அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் கிடச்சி திருமண வாழ்க்கை சிறப்பான முறையில் ஆரம்பிக்கும். இதன் மூலமாக கடகராசிக்காரங்க நல்ல ஒரு மனநிலைக்கு மாறுவாங்க. டிப்ரெஷனோடய இருந்தவங்களுக்கெல்லாம் மாறி ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை தரக்கூடிய காலமாக தான் 2026 கட்டாயம் உங்களுக்கு அமையும். புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் அந்த திருமண தடையும் நீக்கி ஒரு இல்லற வாழ்க்கைக்கு தகுதியான ஆளாக மாற்றக்கூடிய நேரம் 2026 அமைய போகுது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்புறம் தொழில் தொடங்குறது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். கடகராசிக்காரங்களுக்கு தொழில் தொடங்குறத விட வேலை வாய்ப்பு தான் முக்கியம். ஏன்னா கடகராசிக்காரங்க பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. அவசரப்பட்டு யாருக்கும் அப்படி பணத்தை எண்ணி தந்துட மாட்டாங்க. அது அவங்களுடைய இயல்பான குணம். அப்படி இருக்கவங்க சொந்த தொழில் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க சொந்த தொழில் பண்ணாது நல்லது. அஷ்டமச்சனினால் பண்ணாமல் அவதிப்பட்டவங்களுக்கு மாறி இப்போ ஒரு நல்ல நேரம் வருது. அதனால் இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால் சொந்த தொழிலை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ரொம்ப மிதமிஞ்சிய வருமானம் இருந்தால் தான் அவங்க கடை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த நேரம் கடகராசி தொழிலும் நல்ல முறையில் அமையக்கூடியது. அதனால் அடுத்தடுத்து நன்மைகள் வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறனால அவங்க தைரியமாக எதுலையும் இறங்கலாம். அப்படி ஒரு வெற்றி கடகராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஓகே சார். இப்போ கடன் தொல்லை அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாறுமா சார்? அதிக கடன் தொல்லை மாட்டினவங்க கடகராசிக்காரங்க தான். நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் போய் லாக் ஆகுறது. எஜுகேஷன் லோனு அல்லது வீடு கட்டுறதுக்கு லோனு, திருமணம் பண்ணுறதுக்கு லோனு, அதுக்கப்புறமா கடைசியாக நமக்கு நோய்க்காக மருத்துவ செலவுகள்லாம் இப்படி போனது. அது எல்லாமே மாறி சுப விரயங்களாகவும் சுப செலவுகளுக்கு செலவழிக்கக்கூடிய பணமாக தான் இருக்கும். அது கையில் இருக்க பணத்தை வச்சு தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் பெரிய ஒரு பாதிப்பு கட்டாயம் கடகராசிக்காரங்களுக்கு இல்லை. நோய்க்கு எதிரி கடன்லேருந்து விடுபடக்கூடிய நேரம் கட்டாயம் உண்டு.
ஸோ அடுத்தபடியாக பெரியவங்களுக்கு வந்து உடல்நிலை குறைபாடு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மாறுமா சார்? பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து சரியில்லாமல் இருந்தனால நிறையா கடகராசிக்காரங்க வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கும் நிறைய பேர் பாதிச்சிட்டாங்க, அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஆனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அதில் தப்பிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து நல்ல தொழில், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டு, வெளிநாடு போயிட்டு வந்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் கட்டாயம் அவங்களுக்கு உண்டு பண்ணும். ஓகே சார். கடகராசினியர்களுக்கு வந்து எந்தெந்த கோயிலுக்குலாம் போகலாம் சார்? கடகராசிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம்னா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சந்திரன்கிறது வந்து ஒரு ஒளியற்ற கோள். அதுக்கு ஒரு ஒளி வேணும் அப்படின்னா சூரியன்றது வாங்கி பிரதிபலிக்கும். அப்போ சூரியன் வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவனா கடகராசிக்காரங்களுக்கு தான். ஸோ அதனால் கடகராசிக்காரங்க சூரியனார் கோயிலுக்கு போய் அங்கே ஞாயிற்றுக்கிழமை போய் அர்ச்சனாபிஷேகம் பண்ணிக்கிறது நல்லது. மேற்கொண்டு இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை தரும். அது நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நேரம். 2026 கடகராசி நேயர்களுக்கு நல்ல பயன்கள் எத்தனை சதவீதம் இருக்குது சார்? கடகராசிக்காரங்களுக்கு 80% வந்து யோகம் தரக்கூடிய நேரம் தான். இந்த 80% வந்து 100% ஆகக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை பெருசாக டெவலப் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் வெற்றிகள் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் தீரும், நோய் தீரக்கூடிய நேரம், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு திருமணம் 4 பேர் மெச்சுற அளவுக்கு ஆடம்பரமான திருமணம் நடக்கும். இப்படி எல்லாமே நல்ல பலன்கள் கட்டாயம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிட்டால் பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. அந்த 20%க்கு பரிகாரம் இருக்கா சார்? கட்டாயம் இருக்குது. நான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, அதனால் இவங்க இந்த மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தரும். தெய்வத்தை வழிபடலாம். ஆஞ்சநேயர் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வர்றது இவங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். கடகராசி நேயர்கள் பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.